உங்க பப்பி வந்து அந்த ஒயிட் கலர் பப்பி தானே ஒயிட் கலர் பப்பி தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப லிட்டரலா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, எங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனது எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் நான் ரொம்ப தனியா இருக்கேன் அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. இன்னுமே எனக்கு இருக்கு. ஸோ ஐம் சாரி. லைக் நான் உண்மையாலே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அழுவணுமோ அப்படின்ற ஒரு எந்த ஒரு நோக்கத்திலயும் நான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஹாய். ஸோ யா ஆஃப்டர் ஸோ லாங் என்னோட ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னோட ரொம்ப பர்சனலாக நான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும்தான் நான் இங்கே வந்து ஐம் கோனா சிட் அண்ட் டாக். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எனக்கு வந்து உட்காந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு ஒரு வீடியோ பிளான் பண்ணல. ரேண்டமாக எனக்கு மனசில் பட்டுச்சு நான் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேமரா ஆன் பண்ணி உட்காந்துட்ருக்கேன். There are a lot of things that I want to let you guys know. So we are 4,000 subscribers on YouTube. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது. ஓகே இட்ஸ் நெவர் டூ லேட் அப்படின்றதுனால ஐ எம் ஹியர் டு டாக் வித் யூ கைஸ். ஸோ என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கெட் ரெடி வீடியோ தான். நான் சின்னதாக ஒரு கெட் ரெடி ஆகிட்டே நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ யூ கைஸ் டோன்ட் ஃபீல் போர்ட் அண்ட் ஐ கேன் டாக் அவுட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நான் பேசலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 அப்படின்றது இந்த இயர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட்டாக போன ஒரு இயர். நான் வந்து 2025ல் நான் நினச்சது எதுவுமே நான் பண்ணலை. நான் நிறையா வந்து கோல்ஸ் எல்லோரும் நம்ம வைப்போம் இல்லையா, லைக் ஆமாம் இது பண்ணணும் அப்படின்றது. ஸோ 2025 ஸ்டார்டிங் எனக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா போச்சு. எனக்கு பிடிச்ச ஆசெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எஸ் ஐ டிட் தட். ஸோ நான் ஏன் 2025 பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் பேசினாதான் எனக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்றது எனக்கு பட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் போயிட்டுருக்கும்போது என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு விஷயம் டமால் அப்படின்னு நடந்தது. தட் இஸ் மை பெட். ஐ லாஸ்ட் மை பெட். டவுன்ஃபால் என்னோட லைஃப்லேயே வந்து வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. அவன் ரொம்ப சின்ன குழந்த. லைக் ஹீ இஸ் வெரி வெரி ஸ்மால். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தட் வந்து அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. என்னால் அதை விட்டு இப்போ கூட வர முடியல. என்னை ரோட்டில் கூட பார்த்தா உங்கள் பப்பி வந்து அந்த ஒயிட் கலர் பப்பி தானே ஒயிட் கலர் பப்பி தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப லிட்டரலாக எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இத்தூண்டு இருப்பான் வரும்போது. ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வரும்போது இத்தூண்டு இருந்தான். அண்ட் அவன் வந்து அந்த வீடியோ அவ்வளோ மில்லியன் வியூஸ் போச்சு. என்னோட அந்த ஒரு வீடியோ மட்டும் எடுத்து காட்டினா போதும், பீப்புள் வில் ரெகக்னைஸ் மீ. ஸோ எனக்கு வந்து அவனால் ஓ காட் தேங்க் யூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்த வந்து என்னோட லைஃப்பில் அப்ஸ் பார்த்தேன். லைக் எப்படி சொல்கிறது, அவன் எனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு அதை விட்டு வெளியே இப்போவும் வர முடியல. இது என்னால் லைஃப் லாங் வெளியே வர முடியாது. சரிங்களா, ஷூட்டுக்கு வெளியே போயிருந்தேன். புச்சர் இறந்த ஒரு 2 மாதம்க்கு அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயமா கொஞ்சம் தூரமாக நான் வந்து ஷூட்டுக்கு போயிருந்தேன். ஆல் ஆஃப் அ சடன் நான் வந்து ஷூட்டில் காலையில் ஒரு 5 o'clock அம்மா கிட்டேருந்து கால் வருது. எங்கே இருக்கியோ நீ வந்து சீக்கிரமாக கிளம்பி வா, அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஃபுல்லாக எனக்கு உடஞ்சி போச்சு. எனக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எதுக்குடா நம்ம வளர்ந்தோம், ஏன் வளர்றோம் நம்ம, எனக்கு பிடிக்கல. ஒய் ஆர் மை பேரண்ட்ஸ் கெட்டிங் ஓல்ட், லைக் எவ்ரிபடிஸ் பேரண்ட்ஸ், லைக் அந்த மாதிரி ஒரு ஒரு தாட்லாம் எனக்கு ஆக்சுவலி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அவங்க போத் ஆஃப் தெம் தே ஆர் மேரிட். 2 பேரும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அக்கா வந்து அப்போ அவுட் ஆஃப் இந்தியா இருந்தாங்க. ஒரு அக்கா வந்து இந்தியாவில் தான் இருந்தாங்க. லைக் அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க அப்படின்ட்டு. எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனது எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஐம் சாரி. வாண்டட் டு ஷேர் வாட் ஐ ஃபீல். wasn't I able to do anything because of this அப்படின்றது
First is I lost my pet. From my dad got really sick. நாங்க வந்து immediately we got him operated. அப்போ வந்து you have lot of stress. அப்பா ஒரு stress, அங்க ஒரு financial ஒரு stress அங்க வந்து start ஆகும். You don't have your siblings next to you or you don't have anybody. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பக்கத்துல ஆக்சுவலி யாருமே எனக்கு இல்ல அப்போ. அம்மா மட்டும் தான் இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணணும் ஏது இன்சூரன்ஸ் இருக்குது அண்ட் அது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நான் சைன் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அங்கே நான் என்னோட அக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ கஷ்டம் தெரிஞ்சிருக்காதுன்றதுனால நான் அப்படி சொல்கிறேன். சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும். பிராண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது கரண்ட்டாக முடிச்சு கொடுக்கணும். மை அப்பா காட் ரியலி 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 சிக். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து லாஸ்ட் இயரே 3 வீடு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நாங்கள் முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் 10 years. ஸோ தே டோல்ட் பில்டிங் உடைக்க போகிறாங்க, நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. வீடாக இருந்தாலும் சரி எனக்கு அதை பாதர் பண்ணதே கிடையாது. அந்த வீட்டில் நானும் எங்கள் அக்காவும் லிட்டரலாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வளர்ந்து அந்த மாதிரிலாம் இருந்த எங்கள் அக்கா வந்து ஒர்க் பண்ணி எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது அந்த வீட்டில். ஸோ வி ஹேட் டு ஷிஃப்ட் தட் ஹவுஸ். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதுவாகிடுச்சு. அண்ட் தென் ஓகே எங்கள் அப்பாவை அந்த அந்த இடத்துல என்னால் அப்படி பார்க்க முடியல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். பேக் டு பேக் வீடு ஷிஃப்ட் பண்ணதே எனக்கு வந்து தூக்கம் சரியா இல்லை. என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல. எனக்கான ஒரு செட்டப் என்னால் பண்ண முடியல. நான் நீங்கள் பழைய வீடியோலாம் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான். அந்த ரூமில் நான் லிட்ரலாக இன்ஸ்டாகிராமில் லேக்ஸ் கணக்காக மில்லியன் கணக்காக வியூஸ் போன இடங்கள்லாம் அந்த ஒரு குட்டி ரூம் தான். இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லைக் நான் ரொம்ப ஒரு குட்டி ரூமில் ஸ்டார்ட் பண்ணது என்னோட இந்த ஜேர்னி 10 day வந்துடுச்சு. நான் அவ்வளோ விஷயத்த டேக்கிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த விஷயங்கள்னால நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, நான் பண்ணலை. எஸ், ஐ வாஸ் மென்டலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி டெட். லிட்ரலாக என்னால் எதுவுமே அதை தாண்டி யோசிக்க முடியல. பட் வந்து யூ ஹாவ் திங்ஸ் ரைட், யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். அது வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் நோ மேட்டர் வாட், நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் கஷ்டங்களையே ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். இயர் எண்ட் இப்படியே ஆயிடுச்சு. ஐ தாட் ஓகே நெக்ஸ்ட் இயர் நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஐ வாஸ் லைக் நல்லா ஒரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, தட் இஸ் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ வாஸ் லைக் ஓகே இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நல்லா வரலாம், எனக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு டைம் வரும்போது நான் எவ்வளோ பேசினேன். ஆனால் நான் ரெடியே ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் பேசணும் அதுக்காக தான் நான் வந்தேன். பட் ஐ ஃபெல்ட் ஓகே நான் கொஞ்சம் ரெடியானால் எனக்குமே ஒரு பூஸ்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஒன்றுமே இல்லை, நான் ஒரு காஜல் போட்டால் இப்போது டிப்டாப் ஆகிடுவேன். காஜலை காணும். என்னை பார்க்குறவங்களாம் நீங்கள் தூங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிங்க தூக்கம் வரும்? இவ்வளோ என்னை விட்டு போகிறாங்க, எப்படி தூக்கம் வரும் எனக்கு? ஸோ டிசம்பர் இப்படியே போயிட்டே இருக்குது. டிசம்பர் இப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஐ லாஸ்ட் another pet which is ஹாரி. எனக்கு வந்து ஹாரி வந்து தம்பி, ஓகேங்களா? ஹாரி வந்து எனக்கு தம்பி. எங்கள் அண்ணா வீட்டில் இருக்கான். தட் இஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஸ்டோரியில். ஸோ எங்கள் அண்ணா வீட்டில் வந்து ஹாரி இருக்கான். வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஹாரியை ஒரு 4 years தெரியும். எனக்கு ஹாரினா ரொம்ப 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 பிடிக்கும். ஹாரியும் உடம்பு சரியில்லை, ஹாரியும் இறந்துட்டான். அவ்வளோதான். 2025 இதை விட மோசமாக எப்படி இருக்கும்? புச்சர் இறந்துட்டான், ஹாரி இறந்துட்டான். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப he got sick. மை சிஸ்டர் அவங்க வந்து they are married. நான் அப்படியே பிரேக் ஆகிட்டேன். லைக் இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. கான்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன், அவ்வளோதான். பட் ஈவன் நான் நிறையா என்னோடய மேக்கப் ஆர்டர்ஸ் கூட நான் எடுக்கல, விச் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் மீ. மேக்கப் வந்து என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அங்கேயுமே வந்து என் கிராஃப் இப்படி போயிட்டு இருந்துச்சு, அது அப்படியே இப்படி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ
இன்னொரு தடவை நம்ம வந்து யாரையும் பார்த்துட்டு இவ்வளோ நாளாக ஏன் நீங்கள் இப்படி பண்ணல, நீங்கள் ஏன் இப்படி குண்டாயிட்டீங்க, நீ ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி ட்ரெஸ் போடுறீங்க, ஐயோ ஏன் இப்படி இருக்கீங்கன்றது நம்ம கேட்கக்கூடாது. ஒருத்தவங்க என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? என்னை விட எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் நான் ஏன் எதுவுமே பண்ணல? எல்லாரும் என் வயசில் இது வாங்கிட்டாங்க, நான் ஏன் இது வாங்கலை? என்னோட வயசில் எல்லாரும் அதை கட்டிட்டாங்க, ஏன் இதை கட்டலை? என் வயசுலன்ட்டு நான் அந்த காம்படிஷனை பார்த்தே எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஜென்யூனாக சொல்கிறேன், இது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பிடிச்சி இழுத்தேன். இல்லை, மேபி இது எனக்கு இல்லை போல். என்னோட ஒர்க்கை மேக்கப்பை விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஒரு 9 to 5 ஜாப் போய் நான் பண்ணுறேன். ஆக்சுவலி மேக்கப்புன்றது நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கொஞ்சமாக பில்ட் பண்ணது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நான் என்னோட எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் வெளியே பெருசாக போனதே கிடையாது. லைக் ஐ ஹாவ் விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதுதான் ஆக்சுவலி உண்மை. ஸோ எனக்கு அப்படியே அந்த 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 இயரே எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக, ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப டிஃபிகல்ட்டாக போச்சு. ஐ டென்ட் நோ ஐ வில் லூஸ் ஸோ மச் இன் தட் 1 year. ஸோ இப்போ வந்து நான் ரீபில்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், ரீசெட் பண்ணுறேன். அதுவே வந்து யாரோ 2 பேர் 3 பேர் கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருந்தாங்க, ஏன் இத்தனை வருஷமாக அப்போ நீ எதுவுமே பண்ணலையா அப்படி. பண்ண போகிறேன். அது வந்து என்னோட விஷயம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன கோ த்ரூ பண்ணுறோன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே ஆக்சுவலி தெரியாது. அவன் வழி அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. உண்மையாலுமே எனக்கு லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணலாம், ரீசெட் பண்ணலாம், இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும். நம்ம வந்து யாருக்கும் கீழே நம்ம கிடையாது, நம்ம யாருக்கும் மேலே கிடையாது. நம்மளோட ஒர்க்கை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ என்னோட கோல்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்காக நான் ஓட ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நான் எது பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது. பட் இயர் எண்டு நான் வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஐ ஷுட் பி அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். ஓகே, ஆல்சோ எனக்கு வந்து ஏன் இவ்வளோ ரொம்ப பிரேக் டவுன் ஆகும்னா, நான் ரொம்ப தனியாக இருக்கேன். லைக் யூனோ மை சிஸ்டர்ஸ் தே ஆர் மேரிட், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்படின்றபோது இப்போ வந்து ஐ ஜென்யூன்லி வாண்ட் மேக் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணுன்னு ஆசை. பட் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அமையாது. ஏன்னா என்னை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நான் அவங்கள விட்டு விலகிடுவேன். என்னை நிறைய பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு 2026 ஃபர்ஸ்ட் இஸ் ஐம் கோனா மேக் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் ஜென்யூன்லி கோனா மேக் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ள ஒரு விஷயத்த நான் மாற்றிக்கணும் அப்படின்னா ஓவர் திங்க் பண்ணுறது. பெட்ஸ் இறந்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட் இயர் நடந்ததுனால கொஞ்சம் எனக்குள்ள நிறைய பெயின் நிறைய எனக்கு வந்து கேதர் ஆகியிருக்கு. அதனால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்றத நான் 2026 பண்ண போகிறேன். கண்டிப்பாக கோல்ஸை ஷேர் பண்ண முடியாது. பட் இந்த இயர் எண்ட் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றது வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக போச்சு எனக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக போச்சு. நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. நான் எதிர்பார்த்த ஒன்றுமே நான் வாங்கலை. இனிஷியலாக வாங்கினேன், பட் அதுக்கப்புறம் என்னால் முடியல. நான் டவுன்ஸ் பார்த்தேன் லாஸ்ட் இயர். ஸோ நான் வந்து இது வாங்கினேன் அது வாங்கினன்றதில் தாண்டி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ யா, ஐம் கோனா ரீஸ்டார்ட், ரீசெட் அண்ட் rebuild things which I actually can. I'm going to make lot of friends. I would love to travel. நான் வந்து ரொம்ப வெளியே போக பயப்படுவேன், அந்த ஒரு பர்சன் நான் கிடையாது. இப்போ லாஸ்ட் 2 years எனக்கு அந்த மாதிரி தனியாக போக பயமாக இருக்குது. ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்குது எனக்கு தனியாக போகவே. அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய இருக்குது. பட் என்னைய பார்த்தா அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ யா, சிம்ரன் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். ஆக்சுவலாக நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் தான். பட் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் சிம்ரன் நீங்கள் பார்ப்பீங்க அடிக்கடி.
அண்ட் என்னோட ரிங் லைட் வந்து உடஞ்சிச்சுனால என்கிட்ட இருந்த அந்த குட்டி லேம்பை மேலே ஃபிக்ஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன், பேசிட்டேன் அவங்கக்கிட்ட. யா அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லாங்கான வீடியோ தான் எனக்கு தெரியும். பட் சம்டைம்ஸ் ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஒரு 100 பேர் பார்த்து அதில் ஒரு 2 பேர் கூட என்னை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். யா சிம்ரன் இஸ் ஹியர் அண்ட் சிம்ரன் இஸ் கோயிங் டு மீ பேக். யா தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப மனசு விட்டு இப்போ பேசினதுக்கப்புறம். யா பாய்.